சாதி சமயமற்ற ஒரு அரசியலுங்கிறது எல்லாருமே சொல்றது, மதச்சார்பற்ற அரசியலுங்கிறது ஒரு எல்லாருமே சொல்றது, ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம்னு சொல்லி எல்லாருமே சொல்றது. இதுல உங்களுடைய கட்சி குறிப்பிடத்தகுந்ததை எதை பேஸ் பண்ணி போகுது? அதாவது தேச முன்னேற்றம், தேச மக்கள் முன்னேற்றத்தை முன்னெடுக்கிறோம். முன்னெடுக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி அதை செஞ்சிருச்சு, இதை செஞ்சிருச்சு, இப்படி செஞ்சிருச்சு அப்படிங்கிற குறைகளை பேசாமல் மக்களுக்கான நிறைகளை பேசி நிறைவான ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கோம். இப்போ விவசாயம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்கள் முன்னேற்றம், மீனவர்கள் முன்னேற்றம், இதெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத ஒரு வித்தியாசமான கொள்கைகள் எடுத்திருக்கோம். இப்போ என்னன்னா, மீனவர்களுக்கு இந்திய கடற்படையில் மீனவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இப்போ விவசாய கொள்கையில் நீர்நிலை ஆதாரங்கள் விரிவுபடுத்தணும், புதிய அணைகள் கட்டப்படணும், தடுப்பு அணைகள் கட்டப்படணும், நீர் கொள்ளலை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒரு தரமான விதை, தரமான நாற்று, இயற்கை உரம், இயற்கை மருந்து இதை அரசாங்கமே கொடுக்கணும், விலை இல்லாமல் அரசாங்கமே கொடுக்கணும். இன்னைக்கு நோய்கள் பெரும்பாலும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால, ரசாயன உரங்கள்னாலதான் நோய்கள் வருது. அதை அரசாங்கமே இயற்கை உரத்தை கொடுத்துரு, இயற்கை மருந்தை கொடுத்துருங்க. இப்ப தரமான விதைகளையும் நாற்றுகளையும் அரசாங்கமே கொடுக்குறப்ப இப்ப தமிழ்நாட்டில் 1 லட்சம் ஏக்கர் வெண்டிக்காய் சாகுபடி பண்ணிட்டோம். இனிமேல் வெண்டி பயிரிட்டால் விலை கிடைப்பது சந்தேகம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா ஐயா வெண்டிக்காய் 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடியா நட்டுட்டாங்க, நீ தக்காளி நடுங்க, விலை கிடைக்கும், தக்காளி நாத்து. இப்படி வந்துட்டாவே நம்ம நீண்ட நெடுங்காலமாக சொல்லி வருகிற விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறது இது வந்துடும். இனி அரசாங்க நாற்றும் விதையும், தரமான விதையும், இயற்கை உரமும், இயற்கை மருந்து இது அரசாங்கமே கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விவசாய கொள்கை.